பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விசஸ் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு ரெண்டையுமே ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? ஒப்பிட்டு அப்படின்னும் போது எனக்கு இங்கே பெருசாக இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்களுக்கான இச்சை தான். ரெண்டுத்துலேயுமே அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அதான், இங்கேயும் அதுதான் நான் பார்க்குறேன். ஆமாம், ஓகே, ரெண்டுத்துலேயும் நான் அதுதான் பார்க்குறேன். ஏன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அங்கேயுமே மிரட்டுறது, கிரிமினல் இன்டிமிடேஷன், மிரட்டி அவங்கள வீடியோ எடுத்து வச்சு, இல்லைனா வந்துட்டு இங்கே வந்து பணம் கேட்குறது கிட்டத்தட்ட சேம் தானே. இங்கே 9 பேர், இங்கே ஒருத்தன் இது வரைக்கும். ஓகே, அந்த பணம் வாங்குறது, மிரட்டி, இல்லைனா அதை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை சாதிச்சுக்கிறது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக கன்சென்ட் வாங்குறது, இது எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தானே இருக்குது இந்த இடத்துல. இங்கே 9 பேர், இங்கே ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல. இது மேபி இப்போ இந்த பக்கம் குரல் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? பொள்ளாச்சி மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியும் போயிருமான்றதை தாண்டி பொள்ளாச்சி மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வேணும்ப்பா, இப்போ இதுக்கும் சிபிஐ வேணும்ப்பா அப்படிங்கிற குரல் இப்போ வளர்த்துருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? பொள்ளாச்சி கேஸில் ஒவ்வொருத்தர் மேலேயுமே கிட்டத்தட்ட 12 செக்ஷன்ல கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருக்குமே சாகுமாறு ஆயுள் தண்டனை. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல கிட்டத்தட்ட 12 செக்ஷன் கிடையாது, கம்மி தான், 10க்கு கீழே உள்ள செக்ஷன்ஸ். ஆமாம், அப்போ இதே மாதிரியான தண்டனை தான் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு இங்கே ரேப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது இருக்குது, விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ நம்ம கிரிமினல் இன்டிமிடேஷன் இருக்குது அந்த இடத்துல. ஓகே, அதை தாண்டி இன்னும் கொள்ளை வழக்குகள் அதெல்லாமே தனியாக இருக்க, ராபரி அந்த விஷயம் எல்லாம், டக்காய்டிலாம் அதெல்லாம் தனியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதுலேயும் நம்ம ஈக்குவல் டு திஸ் ஆஃப் நேச்சர் நம்ம அதுலேயுமே எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல என்னன்னா, பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்கு பொறுத்த வரைக்கும் கேங் ரேப். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பாலியல் வன்கொடுமைன்னு தான் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இது ரெண்டையுமே எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும், எப்படி பிரித்து பார்க்கணும்? நம்ம இப்போ பாலியல் ரீதி அந்த செக்ஷுவல் இதுன்னு வரும்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அப்யூஸ், செக்ஷுவல் அசால்ட்டு, ரேப், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஓகேவா? இல்லை வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம், அது வன்கொடுமை வந்து என்ன ஃபார்ம்ஸாக வேணா இருக்கலாம், ரேப்பு என்ன ஃபார்ம்ஸாக வேணா இருக்கலாம். இன்னொன்று அதுதான் விஷயம், இதே அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் இன்னும் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது வெளில வந்திருந்தா மேபி அது வேற டர்ன் எடுத்துருக்கலாம். பட் அங்கே யாரும் இன்னும் வெளில வரல. இந்த ஒரு காலேஜில் நடந்த இன்சிடென்ட் வச்சு அந்த ஃபோனில் கைப்பற்றப்பட்ட இதை வச்சு தான் அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் அங்கே போகுது. பட் இங்கே வெளில வந்தவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி இல்லையா? ஸோ இதுதான் இங்கே டிஃபர் ஆகுது. பட் மற்றபடி சிவியாரிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் வந்து இந்த கேங் ரேப் அதெல்லாம் எடுத்துகிட்டு மற்ற விஷயம்லாம் மோர் ஆர் லெஸ் இதுலேயுமே நமக்கு ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ் தான் நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் அதிகபட்ச தண்டனை நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் பொள்ளாச்சி கேஸில் பாதிக்கப்பட்டது 8 பெண்கள் புகார் கொடுத்துருக்கிறதுனால சாகுமாறு ஆயுள் தண்டனை. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் ஒரு பெண் புகார் கொடுத்ததுனால அவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்குமா, அல்லது 20 வருஷம் அந்த போக்சோ ஆக்ட் இப்படியான? இல்லை, இதில் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போக்சோ அப்படிங்கிறது வந்து இதில் என்ன கூண்டாஸ் போடப்பட்டிருக்கு, அதுவே ஒரு பெரிய விஷயம். ரிப்பீட்டேட்டிவாக செக்ஷுவல் அஃபென்ஸ் இருக்கிறதுனால கூண்டாஸ் போடப்பட்டிருக்கு இல்லை? ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கான, கிரிமினல் இன்டிமிடேஷனுக்கானது இருக்குது, ஐடி ஆக்ட் இருக்குது, எல்லாமே உள்ளே வரப்போகுது. ஸோ இப்போ இதில் 20 வருஷம் ஆக போகுது, ஆயுள் தண்டனை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஃபேக்டர். அது சார்ஜ் ஷீட் வச்சு தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ண முடியும்.